ஆண்டவர் சொல்றாரு முதலாவது வசனத்துல, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி அப்படின்னு. அப்ப யோசுவாவை மோசேக்கு தெரிந்து கொண்டார். அப்ப ஒரு வழி நடத்தக்கூடிய அந்த ஆலோசனை அடுத்தது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோசுவா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமானால், உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் நாணத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்ப யோசுவாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. மோசே அநேக பேரை வாழ்த்துறாரு. ரூபனை வாழ்த்துறாரு, செபுலோனை வாழ்த்துறாரு, அப்புறம் எல்லாரும் யாக்கோபுடைய சந்ததியார் எல்லாம் இப்படியா இருப்ப இப்படி இருப்பேன்னு வாழ்த்திக்கிட்டே வராரு. அப்ப யோசுவாவுக்கு ஒரு வாழ்த்துதல் கொடுக்கிறாரு, நாணத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த நாணத்தின் ஆவி இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேயுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அந்த நாணத்தின் ஆவி எப்படி இருந்தது? இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாருமே மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கு செவி சாய்த்து வழி நடப்புவர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்னா யோசுவாவோட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்காரு. கர்த்தர் இருக்கும் பொழுது அததான் சொல்றாரு, நீ சோர்ந்து போயிட்டு பலகீனமாயி நீ ரொம்ப கண்ணீரோடு யாரு நம்மள வழி நடத்துவாங்க அப்படின்ற நோக்கத்துல நீ இருக்க. ஆனா நான் உன் கூட இருக்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். உன்னை விட்டு நானு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்நாள்ல கூட நம்ம கூட அநேக நேரங்கள்ல ஒரு துக்ககரமான காரியங்கள், இல்ல நம்மளை விட்டு ஒரு விலகி போகிற ஒரு விஷயங்கள் அது எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையிலுமே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, பலனற்று போய் சோர்ந்து போய் நமக்குள்ளார தெரியும் அந்த பலனே இல்லாம போயிடும். ஒரு நல்ல ஒரு வீரன், இந்த படை வழி நடத்தக்கூடிய வீரன், இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய வீரன், அந்த இடத்துல என்ன பண்றாரு? அவரு பலனற்று போய் காணப்படுறாரு. அப்படியாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஸ்திரீகளாகிய நாமும் கூட அநேக நேரங்கள்ல நம்ம பலனற்று போனவர்களா காணப்படுறோம். அந்த பலன் யார் மூலமா வருது பார்த்தோம்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் இப்படியாய் வருகிறது. 6வது வசனத்துல, யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நமக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ பலனற்று போயிடாத. நீ பலனற்று போகும்பொழுது உன் குடும்பத்துல உன் பிள்ளைகள் பலனற்று போவாங்க, உன் கணவர் பலனற்று போவார், உன் தாய் தகப்பனார் பலனற்று போவாங்க, உன்னுடைய மாமியார் மாமனார் பலனற்று போவாங்க, உன்னை சுத்தி இருக்கிறவங்க நீ யாரெல்லாம் நீ வழி நடத்துறியோ அவங்களுக்கு கூடமே உன்னுடைய பலன் இல்லாத போது அவங்களுக்கு நீ உதவி பண்ண முடியாத அளவுக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பலனற்றவர்களாய் காணப்படுவாங்க. அப்ப பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனது, அந்த திடமனது எல்லாவற்றையும் நமக்கு இங்க என்ன பண்றாங்க? யோர்தானே அவங்க கடக்கணும். இப்படிதான் வெள்ளம் போல சத்ருவானவன் யோர்தானை போல கடந்து நிக்கிறான். அந்த யோர்தான் போல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை நம்ம பலன் கொண்டு திடமனதா இருக்கும்படியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு யோசுவாவுக்கு. அதே போலதான் நமக்கும் வெளிப்படுத்துறாரு. இந்த பலன் கொண்டு திடமனதா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்ப அங்க பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எப்படி எல்லாம் பலப்படுத்துறாரு பாருங்க. நீதான் அங்க நிக்கணும், நீதான் பங்கிட்டு கொடுக்கணும். நீ ஏன் சோர்ந்து போற, பலகீனப்படுற, எதுக்கு துக்கித்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்க? இந்த துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. மோசேயுடைய துக்க நாட்கள் 30 நாட்கள் அவங்க அழுது அது முடிந்து நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு உபாகமத்துல கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் 8வது வசனத்துல சொல்லிட்டாரு. மீண்டுமே இந்த துக்க நாட்களையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இது இப்படியே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நீ பலன் கொள் அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் பாருங்களேன் 7வது வசனத்துல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் வருதுன்றதுனாலதான் நான் இதை படிக்கிறேன். முதலாவது சொல்லிட்டாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் ஜனத்திற்கு நான் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன் அப்படின்றாரு. 7வது வசனத்திலையும் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய்
கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்ப கற்பித்த அந்த வார்த்தைகளை கூட நம்ம பிடித்து கொள்ள வேண்டுமானால் நம்ம பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் இருப்பாயாக அப்படின்னு. அப்ப நம்ம எங்கெல்லாம் மற்றவர்களுக்கு மத்தியில நம்ம காணப்படுறோமோ, நம்ம இந்த ஆண்டவருடைய வேத வசனத்தின் வார்த்தைகள் வசனங்கள் நம்மை விட்டு இடமும் புறமும் விலகாதபடி நம்ம அதுல ஜாக்கிரதையா ஞானத்தோட திடமனதோட புத்தியோட நம்ம அந்த இடத்துல காணப்படணும். நம்மளோட நடைகளிலும் உடைகளிலும் நம் வார்த்தைகளிலும் நம்மளுடைய செயல்களிலும் நம்ம இடவலம் திரும்பாதபடிக்கு இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை நம்ம அதன்படியா நடக்கிறவர்களா நம்ம காணப்படணும். இன்னொன்னு மறுபடியும் சொல்றாரு 9வது வசனத்துல, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். மீண்டும் 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 ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்றாரு? நம்ம அநேக நேரங்கள்ல இப்படியாய் நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் அநேக நேரங்கள்ல பலனற்றவளாய் காணப்படுவேன். அப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்துவாரு. கடந்த நாட்கள்ல எனக்கு வந்த போராட்டங்களுக்கு மத்தியில கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை, நான் எங்க போனாலும் எனக்கு முன்பாக இந்த வசனம் காணப்படும். நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த திடமனது இந்த மனது தைரியப்படும் பொழுதுதான் நம்மளுடைய உடல் சரீரம் முழுவதும் தைரியப்படும். அததான் ஆண்டவர் சொல்றார். மீண்டும் மீண்டுமாய் யோசுவாவுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது போல நமக்கு அநேக நேரங்கள்ல வொர்ஷிப் டைம்ல கூட பாத்தீங்கன்னா யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மளுடைய கரத்தை பிடித்து அவரு கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் விருப்பப்படக்கூடிய ஒரு வசனம் ஒன்றே ஒன்றுதான் நமக்காக இங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். ஒரு வாக்குத்தத்த வசனமா கூட நம்ம எடுத்துக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப இந்த வசனங்கள் நம்மளுடைய இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான துன்பங்கள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் கரெக்டா ஒரு வசனத்தை கொடுப்பாரு. நம்ம அழுது கலங்கி தவிக்கும் போது ஒரு வசனத்தை கொடுப்பாரு. அந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்தும். அப்படிதான் இங்கேயும் சொல்றாரு, இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. ஆண்டவருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கப்படும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப நம்மளுடைய வழி, நம்மளுடைய அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு காணப்படக்கூடிய அந்த வழியை ஆண்டவர் வாய்க்க பண்றாரு. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது நமக்கு கோபம் வந்தாலும் ஆண்டவருடைய வசனம் வரும், நீடிய பொறுமையோட காத்திரு, ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அதே மாதிரி வசனம் வரும், நீ ஏன் யுத்தம் பண்ற, உனக்காக நான் யுத்தம் பண்றேன், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். நிறைய போராட்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலும், இங்க கூடி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் எத்தனை வகையான போராட்டங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த கண்ணீரும் வேதனையும் வியாக்குலமும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் அவ்வளோ இருதயத்தை உடைக்க பண்ணுது. ஒவ்வொரு வீட்லயுமே அத்தனை வகையான துன்பங்கள், ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள், ஒரு சமாதானமற்ற நிலைமைகள். என்னால் ஆண்டவர் யோசுவாவுடைய கரத்தை பிடித்து எப்படியாய் வழி நடத்தினாரோ அப்படியாக நமக்கும் கூட இந்த வசனங்களை வாக்கு தத்தங்களாக அவர் நம்ம கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்துல ஆமீன் சொல்வோமா? இத்தனை பேருமே நம்ம ஆண்டவர் சமூகத்துல காணப்படும் பொழுது நம்ம புத்திமானாய் நடந்து கொள்றதுக்கான வழிகளை இந்த 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனங்கள் நம்மளுடைய இருதயத்துக்கு ஆறுதலையும் தேறுதலையும் ஒரு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு உண்டான வழிவாசலையும் அது உண்டு பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறது. அதான் யோசுவாவுக்கு ஒரு வழிவாசலை உண்டு பண்ணுச்சு. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, யோசுவாவுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு,
எழுந்திருக்கிறாரு. அவர் கண்ணீரை எல்லாம் தொடச்சிட்டு பலன் அவருக்குள்ளார வருது. அப்ப அவர் எழுந்து சொல்றாரு, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். பலன் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். அவங்களுக்கு உண்டான போஜன பதார்த்தங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள் அந்த அவர்களுடைய செவிகளுக்கு போய் சேரணும். இப்ப சொல்றாரு, இவர் பலத்தோட போகும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் பலத்தோட எழுந்திருக்கிறாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பாருங்களேன், அவர் விசுவாசம் அவருக்குள்ளார ஒரு பலன் வந்த உடனே, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் போன உடனே ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, உருவ நடந்து போய் சொல்றார். அவர் உருவ நடந்து போறாரு, ஒரு தைரியத்தோடு நடந்து போய் சொல்றாரு. இந்த 3 நாளைக்குள்ளார ஆண்டவர் நமக்கு இந்த யோர்தானை, எப்படிப்பட்டதான ஒரு யோர்தான் நமக்கு எதிராக காணப்பட்டாலும் அதை தகர்த்தெறிகிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம்ம அத்தனை பேரும் நம்ம விசுவாசத்தோட இந்நாள்ல என்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம், எந்த துன்பம், எந்த கவலை, எந்த கண்ணீர், எப்படிப்பட்டதான வியாதி, எப்படிப்பட்டதான இல்லாமை, வறுமை வந்தாலும் அதை எல்லாம் தகர்த்தெறிகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு யோசுவாவை போல இந்நாள நாமளும் கூடி ஜெபித்தோமானால் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் இவரை போன்ற ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இந்நாள்ல கூடியிருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணும்படியாக நம்மளுடைய ஜெபங்களும், நம்மளுடைய வசனங்களும், நம்மளுடைய ஆராதனைகளும் அவருடைய பிரதியில, அவருடைய சமூகத்துல பிரதியா எட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் எட்டுகிறது. அநேக ஸ்தோத்திர பலிகளை நம்ம அவருக்கு ஏறெடுக்கும்படியாய் நம்ம பலன் கொண்டு திடமனதாய் இருப்போம். எத்தனை இடங்கள்ல கொடுத்திருக்கிறார் பாருங்க. 6வது வசனத்துல பலன் கொண்டு திடமனதாயிரு, 7வது வசனத்துல பலன் கொண்டு திடமனதாயிரு, 9வது வசனத்துல பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்ப பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்நாளில் செய்யத்தக்கதான அரிய பெரிய காரியங்களை அவர் ஒரு நாளும் தடை பண்ணுகிறவர் கிடையாது. நம்ம விசுவாசிப்போமா? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக யோசுவாவோடு இருந்த தேவனுடைய கரத்தில் நம்மளுடைய கரத்தையும் இணைக்கப்படும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்நாளில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த 3 நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. இந்நாளிலும் நமக்கு இப்படிப்பட்டதான வேதனைகளோடு, துக்கங்களோடு, வியாதிகளோடு, கண்ணீர்களோடு, வறுமையோடு, கடன்களோடு, இல்லாமையோடு நம்ம வந்திருப்போமானால் அவரிடத்தில் நம்மளுடைய கரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.